தம்பி, உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருந்தா சொல்லு, முடிஞ்சா நிறைவேற்றி வைக்கிறோம். கோழி பண்ண வைக்கிறதுக்கு லோன் வேணும். தினசரி கனவு கண்டு என் மேல வந்து விழுகிற. ஒரு நாளைக்கு மூச்சு முட்டி சாக போறேன், அப்புறம் ஆவியா வந்து உன்னை சாகடிப்பேன். சாரி நண்பா, என் அப்பனை கொலை பண்ணதுக்காக என்ன தூக்குல போட்டாங்க. உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்டுப்பாங்களே? கேட்டாங்க. என்ன சொன்ன? கோழி பண்ண வைக்க பேங்க் லோன் வேணும்னு கேட்டேன். கனவுல கூட கோழி பண்ண ரேஞ்சுக்கு மேல போக மாட்டேங்கிறிய. ஐயா, உனக்கு என்ன தெரியும்? தகுதிக்கு மேல ஆசைப்படக்கூடாது. கோழி தான் முட்டை போடும், அந்த முட்டை தான் குஞ்சு பொரிக்கும், அந்த குஞ்சு கோழியாய் முட்டை போடும், அந்த முட்டையும் குஞ்சு பொரிக்கும். ஒரு குஞ்சுக்கு சீக்கு வந்தா பண்ணையே அழிஞ்சிரும். ஒரு அவிச்ச முட்டை வாங்க வக்கல்ல நீ எல்லாம் கோழி பண்ணைய பத்தி பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கு தான் பேங்க்ல லோன் ட்ரை பண்றேனே. பேங்க் லோனா? நீ தேதி என்ன? 15. ஐயோ, அந்த பேங்க்காரன் இன்னைக்கு வசூல் பண்ண வருவானே. இன்னைக்கு அவன்கிட்ட மாட்டின மாறட்டுதான். நம்ம நாட்டோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் மோசமாயிடுச்சு சார். ஷேர் மார்க்கெட் வேற டோட்டலா டவுன் ஆயிடுச்சு. போதா குறைக்கு பணத்தை வேற மூட்டை மூட்டையா கொள்ள அடிக்கிறாங்க. மத்த விலைவாசி எல்லாம் ஏறிக்கிட்டே இருக்கு சார். வழக்கமா மார்ச் எண்ட்ல தான் பணப்புழக்கம் டைட் ஆகும். இப்பெல்லாம் ஜனவரியிலேயே கஜானா காலி ஆயிடுது சார். இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஃபாரின்ல இருக்க எவனுமே இந்தியாவில தொழில் பண்றதுக்கு பயப்படுவான் சார். இதெல்லாம் நான் சொல்லல, பிபிசி வேர்ல்டு நியூஸ்ல சொல்றான். இப்படி ஆகி போச்சு நம்ம நாட்டோட நிலைமை. என்ன பண்றது? நம்ம கையில என்ன இருக்கு சார்? இருக்கிறத வச்சு வாழ வேண்டியதுதான். புது மாப்பிள மாதிரி இருக்கீங்க. பழசு ஒரு 25, இப்ப கட்டிங் ஒரு 25, ஆக மொத்தம் 50 ரூபா கொடுங்க சார். சுப்பிரமணி, பணத்தை ஒன்னாந்தே தரப்பா. என்ன சார் உங்களோட பெரிய தொல்லையா போச்சு? இந்த வாட்டியும் கடன் சொல்றீங்க. பணத்தை கொடுங்க சார். அதுக்கு ஏன் கத்தி மானத்தை வாங்குறேன்? நான் தான் பணம் ஒன்னாந்தே தர சொல்றேன்ல. என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஆளு பேங்க்ல இருந்து வாங்கின கடனை வசூல் பண்றதுக்காக வந்துருவான். நான் கடன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன புடிச்சு கொதறி எடுத்துருவான். பணம் தான் இல்லங்கிறேன்ல. அப்ப வாட்ச கேட்டு கொடுங்க. வாட்சா? அட விடுப்பா, அவன் தான் இல்லங்கிறான்ல. சார், ஓசியில பேப்பர் படிக்கிறதா படிங்க. கடன் மேட்டர்ல நீங்க தலையிடக்கூடாது. கடனுக்கு முடி வெட்ட மாட்டேன்னு நீ உட்காரும் போதே சொல்லி இருக்கணும். ஏன் கடன் நன்மை முறிக்குன்னு போர்டு மாட்டிருக்கல, படிக்க வேண்டியதானே? அத நீ படிக்க மாட்டியாடா? பேங்க்ல கடனை வாங்கி கடையை வச்சுக்கிறீங்க, அதுலயே கத்திரிக்கோடு, கத்தி, சீப்பு, சோப்பெல்லாம் வாங்கிக்கிறீங்க. வாங்கிட்டு ஒருத்த முடி வெட்டிட்டு கடன் சொன்னா அதை நீ ஒத்துக்க மாட்டியா? முதல்ல நீ வாங்கின கடனை திருப்பி கொடுறா. டே வெளியே வாடா, டே வெளியே வாடா, டே வந்துடுறா. என்னது தாய் குரங்கு வயிற்றுல குட்டி குரங்கு தவற மாதிரி தவிட்டு இருக்க? இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உனக்கு தெரியுமா? சார் சார் நாளைக்கு சார். என்னடா நாளைக்கு? சார் சத்தம் போடாதீங்க சார். ஏன் மானம் போகுதா? போகட்டுமா சார், கோச்சுக்காதீங்க சார். நான் இப்ப என்ன பணம் இல்லன்னு நான் சொன்னேன்? ஓ, பேங்க்ல கடனை வாங்கிட்டு அதை இல்லன்னு வேற சொல்லுவியா? ஏண்டா ஒருத்தன் தலை கிடைச்சிட்டா அவன் காது கிட்ட கத்தியை வச்சுட்டு இன்டர்நேஷனல் மேட்டர் பேசுற, பிபிசி பேசுற, கடனை கொடுக்க வக்கல காரணமா ரேஞ்சுக்கு நீ பேசிட்டு இருக்கிற. பாடுவா, ஆல் தி ஒர்க் ஸ்டாப். டேய் அத கூட, டேய் கத்தி குடுறா. கடனை கொடுத்துட்டு வேலையை தொடங்க. சார் சார் இறங்க. கம் கம் கோ. சார் தலை பாருங்க சார், பாதியா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அரை தலையவே சுத்து போ. டேய் வா. நீ என்னங்க? ஸ்டெப் கட்டிங். எது ஸ்டெப் கட்டிங்கா? திரும்ப இது எங்கடா ஸ்டெப் கட்டிங் பண்றது? கத்தி பட்டா ரத்தம் கொட்டிரு. டேய் அவன் தான் ஸ்டெப் கட்டிங்னா நீ எப்படா உட்கார வைக்கலாம்? டேய் ஒரு கஸ்டமரை ஏமாத்துற பாவம் ஒண்ணு சும்மா விடாதடா. டேய் இனிமே நீ பார்பர் ஷாப் பக்கமே வரக்கூடாது. போடா. வர மாட்டேன் சார். டேய் அண்ணா பொண்ணு பார்க்க போறனுங்க. பாதி தாடியோட எப்படிங்க போறது? அப்படியே தான் போக முடியும், வேற எப்படி போக முடியும்? போய் பொண்ண பாரு. போ 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 போ. க்ளோஸ் க்ளோஸ் போ க்ளோஸ். இந்தா கத்தி, இதெல்லாம் ஒரு ஃபைல் போட்டு கொடு. கடை முடிச்சு சாவி கொடு. எடுத்து போடுறா. இந்தா புரிய புரிய. நாதன், நீ கத்துக்கிற வேண்டியது நிறைய இருக்கு. நான் தாடி மீச ஒட்டியிருக்கேன்னா காரணத்தோட தான் ஒட்டியிருக்கேன். என்ன காரணம்? ஐயோ பேங்கார வரானே. வெரி இந்தியா தமிழ்நாடு, அமெரிக்கா தமிழ்நாடு. இந்த ஏரியாவில் ஒரு பன்னிக்குட்டி குடி இருந்தது, அது பேர் தனிகாசனம். அத பாத்தீங்களா? நான் தண்ணி அடிச்சோன்னு பார்த்தது இல்லையே, தனிகாசனத்தையும் பார்த்தது இல்லையே. வாட் இஸ் மேட்டர்? ஓ, நீங்க இந்த ஏரியாவிலே இல்லீங்களா? நான் இந்த நாடு இல்ல, வெளிக்கு நாடு. என்னது வெளிக்கு நாடா? எங்க பாஸ் உங்களுக்கு புரியாதுல்ல. என்னடா நம்ம இதை எடுத்துட்டு போறோமே, இதுக்கு வேலை வருமா வராதான்னு நினைச்சேன். அந்த வேலையே வந்துருச்சு. சார், நீங்க இந்தியாவில எத்தனையோ இடத்தை பாத்திருப்பீங்க. இத பாத்திருக்கீங்களா சார்? இதான் சார் சிசர்ங்கிறது. கட்டிங் தாடி, சம்டைம் கட்டிங்ஸ் காது. புரியல? இங்க பாருங்க சார் இன்னொரு அதிசயத்தை.
இதான் சார் நீங்க பார்க்க வேண்டிய அதிசயம். சவரக்கத்தி. இட் இஸ் கட்டிங்ஸ் பண்ணக்கூடிய. ஏம்மா! சார் ஆபத்து வரும்போது மதர் டங்ல தான் சார் மதரை கூப்பிடணும். எங்க பாஷையில கூப்பிட்டா உங்க மதர் எப்படி சார் வருவாங்க? சொல்றாங்க மம்மி. மம்மியா? டேய், ஏண்டா ஆட்டு வார அரைவாசி ஒட்டி மூக்கு கீழே ஒட்டிட்டா உன்னை எனக்கு அடையாளம் தெரியாதா? மவனை இன்னைக்கு நீ பணத்தை வைக்கல, இங்கேயே உன்னை குத்திட்டு ஜெயிலுக்கு போய் என்னண்ணே பார்த்தா நல்ல பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்கிறீங்க. இந்த கடங்கார நாய் கூட ஏன் சார் சுத்துறீங்க? இவனை கொடுத்துறேன், கொண்டுறாதீங்க. எனக்காக அவனை மன்னிச்சு விட்டுருங்கண்ணே. இவனை விட்டுட்டா இவன் வாங்கின கடனை யார் நான் தரேண்ணே. நீங்க எப்படி தருவ? அது இல்லண்ணே, நீங்க எனக்கும் ஒரு லோன் வாங்கி கொடுத்தா அவனோட கடனும் சேர்த்து அடிச்சிடறேன். சபாஸ், சரியான ஐடியா. இவ்வளவு நாள் இவன் பின்னால அலைஞ்சது பத்தாது, இனி உன் பின்னாலே அலைய சொல்றியா? என்னது? ஐயோ, என்கிட்ட நல்ல ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்குது, என்ன நம்புங்கண்ணே. சரி, நம்புறேன். சார், உங்களுக்கு லோன் கிடைச்சதா? ஏன் விட்டு போறான்? லோன் கிடைச்சிருக்காது, ஏன்டா வயிற்றுல கொட்டிங்க? அதான் நதன், ஏப்பா மூஞ்சி தொகை போட்டு வர்ற? ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதுக்காக லோனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன மிஸ்டேக்? என் பேருக்கு பின்னாடி அப்பா பேர் இனிஷியலா போட்டேன். அதை அவங்க டிகிரி நடிச்சா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு புரியலையே. அதாவது என் அப்பன் பேர் முத்துவேல் அருணாச்சலம், அதை சுருக்கி எம்ஏ என் பேருக்கு பின்னாடி போட்டேன். அது ஒரு மிஸ்டேக்கா? நோ நோ, அதெல்லாம் ஒரு மிஸ்டேக்கா? நல்ல வேளை நீ எம்ஏ படிக்கல. படிச்சிருந்தா அவன் படிப்புக்கு ஒரு எம்ஏ, ஒப்பம் பேருக்கு ஒரு எம்ஏ, டபுள் எம்ஏ வாங்கியிருப்ப. யோ, அது மிஸ்டேக்காவா? 420 ஏன் சார், கோழி பண்ண வைக்க குவாலிஃபிகேஷன் தேவையா? வேற என்ன தேவை? ஒழுங்கா தவிடு வைக்கணும், தண்ணி வைக்கணும். இங்கிலீஷ் என்ன கோழி கோச்சிக்குமா? திஸ் டூ பேட். டேய் நாயே, மூடா வாயே. இவனை கூட கூட்டிட்டு வரும்போதே தெரியும் லோன் கிடைக்காதுன்னு. தமிழே தகராறு, இதுல இங்கிலீஷ். படா. சார், கோபப்படாதீங்க. என்ன இப்படி அம்போன்னு விட்டு வந்துட்டீங்க? மிஸ்டர் நாதன், நம்ம கோடீஸ்வரன் தான் கோச்சுக்கலாம். நான் கோடீஸ்வரன் தான். கோடீஸ்வரனா எப்படி? கோழி பண்ண வச்சு டெவலப் பண்ணதுக்கு அப்புறம். யோ, அதுக்கு லோன் வாங்கணும். இப்படி கண்டதுக்கெல்லாம் செலுத்திக்கிட்டா சிங்கிள் டீ கூட இல்லாம அலைய வேண்டியதுதான். எப்படியாவது அந்த அம்மாட்ட லோன் வாங்கணுமே. ஒரு ஐடியா. என்னண்ணே? அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, நீயும் பர்சனாலிட்டியா இருக்கிற. முக்குக்கு முக்கு நின்று அந்த பொண்ணை ரூட் விட்டுரு. அப்புறம் ஈஸியா அந்த அம்மா கிட்ட ஃபைல்ல கையெழுத்து வாங்கிடலாம். கடனுக்காக காதலா? கடங்கார பையில தானப்பா காதலே பண்றானுங்க. அந்த பொண்ணு இவனை காதலிக்குமா? பின்ன உன்ன காதலிக்குமா? தெரியல. இப்ப எதுக்கு நீ இந்த கேள்வி கேட்ட? சும்மா கேட்டேன். டேய், சும்மா எப்படா நீ கேட்கலாம்? சரி, அதை விடுங்க பிரதர். எப்படி விட முடியும்? காதலை பத்தி பேசும்போது நீ எப்படி பேசலாம்? மிஸ்டர் நாதன், கம். ஐயோ, என்னது முடி? இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அத கட்டி மலை எழுப்போம். வந்தா மலை, அந்த அதேதான் எதேதான் அதேதான் அதான்டா. மிஸ்டர் நாதன், பவுடர் பூசிக்க, சீப் சீவிக்க, கூலிங் கிளாஸ் மாட்டிக்க. நாளையில இருந்து அந்த பொண்ணு பின்னால டாக்கு மாதிரி சுத்து. ஃபுல் டைம் ஜாப் உனக்கு. அதான் நாங்க சுத்துறது இருக்கட்டும், அந்த பொண்ணு எங்களை சுத்துவாரா? என்னது நாங்களா? ஏய், உன் மூஞ்சியை நீ கண்ணாடியில பாக்குறதே இல்லையா? உன்னை பார்த்தா அந்த பொண்ணுக்கு நிமோனியா வந்துடும்டா. ஏன்டா இடம் போட்ட? மிஸ்டர் நாதன், அந்த அம்மாவை நீ பார்த்தல? அழகா வெயிட்டா இருந்தாங்க. அப்படியே 20 years ரிவைண்ட் பண்ணு. பண்ணிட்டியா? அப்படியே பாஸ் பண்ணு. பண்ணிட்டியா? இப்ப சொல்லி எப்படி இருக்காங்க? ரொம்ப அழகா இருக்காங்க. பாடுவா. இப்ப நீ சொல்லு. சூப்பர். அதுதான் அந்த பொண்ணு. வண்டி நம்பர் என்ன சொன்ன? 705. அது வரும்போது வரட்டுப்பா. இங்க பத்தியா கலர் கலர் காலேஜ் கழிச்சு கம்மிங்க பார்த்தா கண்ணெல்லாம் கூசுதுப்பா. என் கூட கொஞ்சம் அப்படி வந்து நிக்கிறியா? நான் எதுக்கு உங்க கூட வரணும்? அந்த பொண்ணு என்ன சேர்த்து அடிக்கும் போது சைடுல நீ சேர்ந்து அடிச்சுக்கலாம்ல. அடி சிறப்பால. நீ தெரிஞ்சவே மாட்ட. ஹேய், எப்படி இருக்க? செருப்போட இருக்க. ஐயோ, ஏன்டா தள்ளி விட்ட? ஒண்ணு எல்லாம் துரத்துறாங்கப்பா. அப்படி என்ன பண்ண? வழி விடுங்கன்னு இங்கிலீஷ் சொன்னேன். என்ன சொன்ன? எஸ்கியூஸ் மீ. ஐயோ, அது எஸ்கியூஸ் மீ இல்லடா, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ்கியூஸ் மீ. சரி, முத்தம் கூட அர்த்தம். அதான் துரத்துறாங்க. டேய், 7005டா. நான் என்ன 8005 தான் சொன்னேன். கம்மியா? ஹலோ, வண்டி நம்பர் 7005. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தான் மிஸ் மது? I am Miss Madhu.
ஐயோ, இந்த பேரை விட இங்க மாட்டிடலாம். சாரிமா மனுஷமா சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டா மூட்டை பூச்சி மருந்து எதுக்கு? கிட்னி லிவர் கண்ணு எல்லாத்தையும் தான் வாங்குறாங்களே. உடம்புல இருந்து எல்லாத்தையும் புடிங்கி குடுத்துட்டேன்னா பாடி பெட்டர்மேக்ஸ் லைட் மேனல் மாதிரி தம்மா துண்டா சுருங்கி போயிடும். இதே கையில பறக்குன்னு மண்ணை படிச்சு உன்னை அடக்கம் பண்ணிடுவேன். உனக்கு என்ன பைத்தியமா? இங்க பாரு, லைசென்ஸ் இல்லாத நாய் ஒண்ணு ஓடி வந்திருக்கு. ஐயா, அந்த பொண்ணு அழகே இல்லனே. அழக பத்தி படுவா, நீ பேசாதா. பிரதர் பேசலாம், ஓரளவுக்கு நானும் பேசலாம். டேய், என்ன நக்கலா? இல்ல காரு. கார் இல்ல வேனு. என்ன நக்கல் பண்றிய நீ? அது கூட நல்லா இருக்கு. உண்மையிலே பிரதர் ரொம்ப 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 கோமட்டிக்கிட்டே வருது. அவகிட்ட நெருங்கி எப்படி நான் லவ் ஃபீல் பண்ண முடியும்? டேய், வாடா அந்த பக்கம். லூஸ் தரமா பேசாத. அந்த பொண்ணை எல்கேஜில இருந்து ஸ்கூல் கூட்டி போய் விட்டதே நான் தான். ஹை ஸ்கூலுக்கு போகும்போது கட் பண்ணிட்டாங்க. ஏன் அவசியம் நீ தெரிஞ்சுக்கணுமா? ஸ்டூபிட், போடா. இந்த அந்த பொண்ணு போட்டோ இதில் இருக்கு, பார்த்து முடிவு பண்ணு. ஐசி அவரு உன்னையா சொன்ன? குட் மார்னிங். டேய், என் வீடு உனக்கு அப்புறம் தெரியும். என்னண்ணே, கடன் கொடுக்கறவங்களோட அட்ரஸ் கடன் வாங்குறவங்களுக்கு தெரியாம எப்படி? எதுக்கு? கடனை திருப்பி கொடுக்க முடியல, ஆள் வச்சு அடிக்கவா? அது இல்லண்ணே, கொஞ்சம் கௌரவமா இருக்கட்டுமேனு நேத்து உங்க அட்ரஸ் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டேன். சொல்லிட்டா அந்த பொண்ணு உன்னை இங்க தேடி வந்து உன்னை கட்டி புடிச்சு ஐ லவ் யூ சொல்லுவான்னு நினைக்கிறியா? ஏதோ நேர்மையான பையனா இருக்கிறேன்னு இறக்கப்பட்டு வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தா என்ன டார்ச்சர் பண்றியா? அண்ணே, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இப்பதான் காதல்ல பாதி கிணறு தாண்டி இருக்கேன். மீதி கிணத்து என்ன தாண்ட சொல்றியா? அது எப்படி பாதி கிணறு தாண்டறேன்னு சொல்றீங்க? வா, கிணத்துக்கு போலாம், தாண்டி காட்டு. அண்ணே, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஒரு பேச்சுக்கு நீ கரெக்ட்னு சொல்லு, உள்ள முடிச்சு வச்சிருவாங்க. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, சீக்கிரம் ஒளிச்சுக்கங்க. போடா, என் வீட்டுல வந்து என்னையவே ஒளி சொல்றியா? அந்த பொண்ணு வந்திருக்காங்க. வந்துட்டாளா? ஆமா, அந்த பொண்ணு மட்டும் இல்ல, கூட இன்னொருத்த வரான். யார் அவன்? போடா. ஹாய் பாபி. சரி, அண்ணே, நான் இல்லண்ணே, இவன் தானே. நான் இல்லண்ணே, எல்லாத்துக்காரன் அவன் தானே. பாக்கெட்டுக்குள்ள கைய விடுறான். அநேகமா கத்தியாத்தான் இருக்கு. இந்த வயலன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம், கண்ண மூடுறா. கார்ல இருக்கிற பாப்பா இந்த கடுதாசியை உங்ககிட்ட கொடுக்க சொல்லுச்சு. எவர்த்திங்கிறாங்க. டேய் மொட்டையா, வாடாங்க வா. ஏன் ராசா? உன் பேர் என்னடா? மயில்சாமி. மயிலு மயிலுன்னு கூப்பிடுவாங்க. போடா போடா. ராசா இன்னைக்கு அடிங்க. இவன் ஒரு ரவுடின்னு என்ன பயமுறுத்தியாடா? உருவம் அப்படின்னே. என்ன உருவம்? ஏப்பா, என்ன லெட்டர்? மேற்படி அட்ரஸில் இன்று மாலை 6:30 மணிக்கு சந்திக்கவும். சந்திச்சிருவோம். அண்ணே, என்ன மட்டும் தான் வந்து சந்திக்க சொல்லியிருக்கா. உங்க காதல் கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் கண்காணிச்சிட்டு தான் இருப்போம். பார், அங்க வந்து அவங்க 2 பேரும் பேசும்போதும் கைய பிடிக்கும் போதும் விசில் அடிச்சு கலாட்டா பண்ண உன்னை பிச்சிருவேன். பிச்சிருவோம். இங்கே பிச்சிரண்டா. சார், இந்த ட்ரெஸ்ல மட்டும் அவன் நம்மள பார்த்தா இங்க செருப்புலயே அடிச்சு துரத்திடுவா. மூடிட்டு வாடா. இது என்ன பெரிய ட்ரெஸ்ஸா? நீங்க வாங்கி கொடுத்ததானே? சரி, கூப்பிடு. ஐயா 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 ஐயா. ஏய், என்ன ஐயாக்களை கூப்பிட்டா கொய்யாக்களா வருது? இங்க மதுன்னு நீங்க வருவீங்கன்னு மயிலக்கா சொன்னாங்க. உட்காருங்க. உட்காரதா? சரி, உங்களுக்காக ஸ்பெஷல் ஷோ ஏற்பாடு பண்ணிருக்கு. வாங்க இடம் மாறி வாங்க ராசா. இப்ப நான் தடுமாறி போய் நிக்கிறேன். எது சொன்னாலும் எனக்கு கேட்க. கடைசி இந்த காட்சி பார்த்து போயிருவா. முடியும். வாங்க சார், நீங்க ஒரு ரவுண்ட் ஆடலாம். வாங்க. நீ வாங்கடா. சரியா வண்டியில போட்டோ எடுத்தாங்க. மூஞ்சிய மறைக்காதீங்க, மூஞ்சிய மறைக்காதீங்க. போலீஸ் பிடிக்கும் போது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதே இப்ப பேச. நீ மக்களுக்காக புரட்சி பண்ண லீடரு. உன் போட்டோ பத்திரிகையில பார்த்தோன்னு ஜனங்க எல்லாம் கொந்தளிச்சிருவாங்க. பிராத்தல் கேஸ்ல புக் பண்ணிருக்காங்கடா. மானக்கேடுற நாய. ஏரியா இங்க இருந்து ஏறத்தான் முடியும். இறங்கினா மண்ணுக்குள்ளதான் இறங்கணும். சார், ஏறுங்க சார். சார் வாங்க சார், அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். ஹாய் ஹீரோ, எப்படி நம்ம ஏற்பாடு? ஏற்பாடுலாம் நல்லா தான் இருக்கு. உள்ள ஏ கிளாஸ் தானே. டேய், சும்மாறா. கூட்டத்துல அட்ரஸ் சொல்ற. இப்போ கூண்டோட போ. ஏய், 4 பேர் பாக்குற மாதிரி நடு ரோட்ல என்ன பார்த்து ஐ லவ் யூ ன்னு சொல்ல வைக்கல. என் பேர் நாதன் இல்ல. சரிதா, போடா. போடாம்ப்பா.
என்ன சொல்ல ஒன்ன சொன்னா என்ன சொல்லல ஒண்ணுதான். போடி. வணக்கம் சார். ஏய், அங்க என்னடா வேடிக்கை பாத்துருக்க? ஜாமீன் ஆர்டர் கூட. உள்ள இருக்க வேண்டியவெல்லாம் வெளிய இருக்கான், வெளிய இருக்க வேண்டிய நம்ம எல்லாம் உள்ள இருக்கிறோம். என்ன கோயின்சாமி சார், ஆள் இழைச்சமா இருக்கிய? அது ஒண்ணு இல்ல சார், சம்சாரா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறா. அதுதான் அதுதான் நீ அடுத்த ராத்திரி ரைடு போயிருக்க சார். என்ன குழந்தைகளா சௌக்கியமா? அது யாரையா கருப்பு சிலை கட்டிட்டு இருக்கிறது? வசந்தி நேத்து தான் ஆந்திரால இருந்து வந்திருக்கு. நல்ல ஃபேமிலி கேள். யோ, ஸ்டேஷன்ல வந்து உட்கார்ந்து இருக்குது ஃபேமிலிக்கு நம்பர். ஏன் சார் இவனெல்லாம் நம்பி ஒரு காரியத்துல இறங்க முடியுமா? சார், இந்த கலர் டிவி எல்லாம் என்ன விலை இருக்கும் சார்? ஏன் உனக்கு தெரியாதா? உனக்கு டிவி வேணும். டிவி வேணுங்கிறது எவ்வளவு நேக்க கேக்குறான் பாரு ஜித்தையா நீ. சரி, ஒரு 29 இன்ச் டிவி வாங்கி கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுத்துரு. அப்பதான் நைட்ல டிவி பார்த்து ரைடு போகாம இருப்பான். தேங்க்யூ சார். குழந்தைய டச் பண்ணல. நான் அப்பவே சொன்ன வேண்டாம் வேண்டான்னு. எல்லாம் இந்த நாயால வந்தது. சரி விடுங்க, இதெல்லாம் எப்ப பார்க்க போறோம்? டேய், இது என்ன தாஜ்மஹாலா தஞ்சாவூர் பெரிய கோயிலா? போடா பண்ணாட பரதேசி பயமாவன். சார், சென்ட்ரல் ஜெயில போய் கல்லோடப்பமோ கழுதிம்பமோ கவலையோட உட்கார்ந்துட்டு இருந்தோம். ஆனா குடுமியும் குல்லாவோட வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க சார். அண்ணே, சும்மா இருக்கீங்களா? குடுமி சார் சும்மா இருக்க சொல்றேன் சார். குடும்பம் இல்லப்பா, பங்கு. ஓ, பங்கடை வச்சிருக்கீங்களா? என்ன தெரியுங்க சார்? பார்பரியன்ஸ், நான் உங்க மேல இருக்கிற அக்கறையில உங்களை ஜாமீன் எடுக்க வரல. சரோஜா வீடு நான் ரெகுலரா போற வீடு. திடீர்னு போலீஸ் சைடு வந்துருச்சுன்னு ஓன் அழுதா. செல்லுலார்ல போன் பண்ணி ஓன்னு அழுதா சார். தெரியாதனமா உனக்கு செல்லார் வாங்கி கொடுத்துட்டு ஏன்டா உயிர் எடுக்கிற? அவங்கள ஜாமீன் எடுக்க வந்தேன். சரி பாவமாச்சேன்னு உங்களே எடுத்தேன். தம்பி, தப்பு பண்ணுங்க, இந்த வயசுல தான் பண்ணணும். இப்ப மனசு இடம் கொடுக்கலன்னா அப்புறம் மனசு ஆசைப்படும் போது உடம்பு இடம் கொடுக்காது. என்ன கட்டுமா சாக்ரட்டிஸ்? என்ன இருந்தாலும் முதலாளி தான். இப்ப என்ன நான் பெருச்சாளி நட சொன்னேன்? நாய என்ன மாதிரி பிகரே சும்மா கட்ட மாதிரி கப்புனு தண்ணிக்குள்ள வந்து நீஞ்சரா? அத பார்க்காம ஏன்டா ஒப்பாரி வைக்கிற? நான் அதுக்காக இப்படிப்பட்ட பேரலைக்கு ஆண்டவன் அடுத்த நாட்டுல படைக்காம நம்ம நாட்டுல படைச்சு நம்ம கண்ணு முன்னாடியே டை அடிக்கல. அதை பார்த்து தான் ஆனந்த கட்டி விடுறேன். என்ன லெக்கு, என்ன லுக்கு. ஐயோ ஐயோ. டேய், 4 நாளைக்கு வாழ்ந்தாலும் இந்த ஸ்விம்மிங் பூல்ல வாட்ச்மேனா வாழ்ந்துட்டு செத்து போயிடணும். அதுக்கு பேர் தான்டா வாழ்க்கை. அதைத்தானே நான் சொல்றேன். எனக்கு ஒரு வாட்ச்மேன் வேலை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க கலெக்ட் போட்ட துணியெல்லாம் துவைக்க தயாரா இருக்கேன். ஏன் அதை நாங்க துவைக்க மாட்டோமா? என்னமோ துணி துவைக்கிறது பெரிய தியாகி ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கிறேன். டேய், சல சலன்னு பேசி என் கான்சன்ட்ரேஷன் கெடுக்காது. எப்படி நல்லா இருக்குல்ல? அவன் தான் சின்ன பையன் வேடிக்கை பாக்குறான்னா நீங்களும் கூட சேர்ந்துட்டு. யோ, இத பாக்குறதுக்கு சின்ன பையன் வேற பெரிய மனுஷன் வேறயா? சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பாத்துக்க வேண்டியது. விளையாடாம வாங்கின எல்லாமே ரெடி. இத நான் வண்டியில பிக்ஸ் பண்ணிட்டா என் ஜாப் ஓவர். அண்ணா அண்ணா, நான் இதை மாட்டுறேன். யாராவது வராங்களான்னு பார்த்து. இங்க வரவங்க பாக்குறேன். ஐயோ குதிச்சிட்டா. இந்த பாம்பு, அந்த பாம்பு வைக்கிற பாவத்துக்கெல்லாம் நான் வரமாட்டேன். ஐயோ அண்ணா, இது காதல் பாம்புன்னு. என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு அவளை சொல்ல வைக்கிற பாம்பு. ஐயோ, எந்த பாம்பா இருந்தாலும் அதை வைக்கிறதுக்கு நான் துணையா இருக்க மாட்டேன். சாந்தமா இங்க நின்னு நான் சைட் அடிச்சிட்டு இருக்கிறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. வேணா அந்த பண்ணி கூட கூட்டி போ. மனித வடிவம் தான் யூஸ் பண்ணிக்க. உங்களை கூட்டிட்டு வந்ததே வேஸ்ட். டேய், நீயாவது வர போறியா இல்லையா? சாரி, இந்த நிமிஷத்துல இருந்து அண்ணனுக்கு நான் சிசியன் ஆயிட்டேன். மட்டும் தானே? ஏன் சிசியா கம்முடா. குருவே, குரு சொல்றது சிசியம் கேட்கணும் இல்ல? ஆமா, அதானே குடுத்துருமா? என்னடா அது? தெரியலையே. செத்து போயிடுறே. செத்து போயிடுறா. நீ எல்லாம் எதுக்குடா வாழ்ற? ட்ரெயின் கிஸ்டா, ட்ரெயின் கிஸ். இங்க நான் ஒண்ணு குடுக்குறேன். இது அப்படியே கேட்ச் பண்ணி கொண்டு போய் அங்க ஒரு பொண்ணு வருது இல்ல, அதுகிட்ட குடு. அது பதிலுக்கு ஒண்ணு குடு. அதை அப்படியே வாங்கிட்டு வந்து என்கிட்ட குடு. என்ன? கேட்ச் கேட்ச். அப்படியே எடுத்து ஓடுறேன். என்ன வாங்கிட்டாளா? இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப பாஸ்டா. பதிலுக்கு அவ ஏதாவது கொடுத்தாளா? எங்க கொண்டடா. ஏண்டா ஜென்மச்சனி முடிச்ச நாய,
மூஞ்சிக்கு முன்னால செருப்பியடா காட்டுற? அவ தானே கொடுத்தா. அவ குடுத்தாளா இல்ல நீ எடுத்துட்டு வந்தியா? இல்ல, நான் டேய், நீ கொடுத்தா. கிரிமினல் ஆச்சே, நீ எடுத்துட்டு போடா. அண்ணே, வாடா, நல்லா இருக்கேன். போடா கீழ. டேய், அந்த பொண்ணு பையோட வெளிய வருவா. கபால்னு ஒரே அமுக்கு. அந்த பைய புடிங்கிட்டு அப்படியே ஓடணும். உண்மையிலேயே திருடிட்டு ஓடுவீங்களே, அந்த ஓட்ட ஓடக்கூடாது. ஒரு மனுஷன் பின்னால ஓடி வந்து கப்புன்னு புடிக்க ரேஞ்சுக்கு ஓடணும். Okay, sir. நான்சென்ஸ். ஓகே பாஸ், இந்த நேரத்துல சொல்லுங்கடா. Okay, boss. அது எப்படி பையோட வருவான்னு கன்ஃபார்மா சொல்றீங்க? நான் காலத்துக்கு தகுந்த மாதிரி ஐடியா கொடுக்கறேன். இது மாடர்ன் சொசைட்டி. ஹேண்ட்பேக் இல்லாம பிச்சைக்காரி கூட வெளியே வர்றது இல்லடா. ஓகே பிரதர்? ஓகே. அப்புறம் மிஸ்டர் நாதன், ஒரு முக்கியமான விஷயம். என்னதான் காசு கொடுத்தாலும் மூக்குக்கு மேல சாலிடா நச்சு நச்சு 4 அடி கொடுத்தா எவனுக்கு கோவம் வரத்தான் செய்யும். அவன் திருப்பி அடிச்சான்னா நீங்க க்ளோஸ். திருப்பி அடிப்பாங்களா? சம்டைம்ஸ். அதான் சம்டைம்ஸ்ன்றாங்களே. அப்ப நான் கிளம்பட்டுமா? அண்ணே, ஆமாம் பிரதர், ஃபைட் எல்லாம் ஹீரோ தான் பண்ணணும். அதான் லாஜிக். என்னண்ணே ஐடியா கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு போறீங்க. எல்லா சீன்லயும் இருந்திருக்கீங்க. ஃபைட் முடியற வரைக்கும் இருக்க வேணாமா? அப்போ ஒரு கண்டிஷன். ம். உங்க காதல் சக்சஸ் ஆகி உனக்கு கல்யாணம் நடக்கும்ல, அப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் வைப்பாங்கல்ல, அந்த ரூமுக்குள்ள பாலும் பழத்துக்கு பதிலா நானே இவன் ஒரு ஓரமா உட்கார்ந்துக்கிட்டுமா? இப்ப சாக்கா இருக்குல்ல, அதான் சில சீன்ல நாங்க அவாய்ட் ஆகிரணும். அப்பதாப்பா இன்ட்ரெஸ்டா இருக்கும். அபி சார், யாருங்க? நீங்க தான். என்ன யாருமே அப்படி கூப்பிட்டது இல்ல. நாங்க போடா போ. கூப்பிட்டதில்ல. இது எக்ஸ்ட்ரா அடிச்சிடாதீங்க. மேல தப்பி தவறி கை பட்டுது. ஓ மை காட், வரா. டேய், அப்படியே திரும்படா. இந்த பொண்ணுதான். சூப்பர் ஃபிகர்ப்பா. நல்லா இருக்காளா? நல்லா இருக்காளா? பையன் மட்டும் இல்ல, பார்ட்டியை தூக்கிட்டு ஓடி வந்துடும். தாலியா மேடம், பேக் பிடிங்கிட்டு போயிட்டாங்களா? திருட்டு பசங்க. அந்த பேக் தானே? டோ மாதிரி நான் இருக்கேன். I'll bring it. நான் கொண்டு வரேன். இதோ வரேன். ஏய், அந்த பேக். டேய், பேக்ல பிடிங்கிட்டு ஓடுறீங்க. இந்த வா. புடா பேக். நான் உன்னை அடிச்சல வாங்கணும். சாரிப்பா, மறந்துட்டேன். குனிடா. ஏண்டா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? தலைவா, பாத்தாடி தலைவா, வலிக்கு தலைவா. ஐயோ ஐயோ, அடிக்கிறானே. டேய், இப்ப நான் உன்னை எட்டி உதப்பேன். சினிமால வர மாதிரி காத்துல பல்ட்டி அடிச்சிட்டு போ. உன் மேல சத்தியம் எனக்கு அதெல்லாம் தெரியாது தலைவா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. டேய், காரியத்துக்கு எடுக்காதடா. சண்டை போடுற மாதிரி நடி. ஐயோ என்னால முடியாதுப்பா. ஐயோ, டேய், என்னையாவது அடிடா. கொஞ்சம் எழுந்துரு. யோ, சோறு தானே திங்கிற? சில சமயம் சப்பாத்தி கூட சாப்பிடும் மேடம். வெக்கமா இல்ல? அவன் போட்டு அப்படி அடிக்கிறான், நீ வந்து கால விழுற. 500 ரூபாய் கொடுத்துருக்காரு. முக்காலா முக்கா புல்லா லைலா, ஓ லைலா, முக்கா புல்லா சொக்கா புல்லா லைலா, ஓ லைலா. வர வந்தாளா? ஐயோ நண்பா, கங்கா மாதிரி சீறி பாஞ்சு கடல் மாதிரி துள்ளி துள்ளி குதிச்சிட்டு இருந்தியே, இப்ப சாம்பல் ஆகி ஒரு சட்டிக்குள்ள போயிட்டியே நண்பா. ஐயோ நண்பா. ஐயோ, இங்கேயும் வந்தியா நீ? அவன் உயிரோடு இருக்கும் போதான் பார்த்து பார்த்து இம்சை கொடுத்த. சாம்பல் ஆனதுக்கு அப்புறம் சங்கடப்படுத்த வந்தியா? இந்தம்மா, என்னது? நான் அதனோட அஸ்தி. அவனை நெஞ்சில தான் வச்சுக்கிற மாட்டேன்ட்டேன். நெத்திலியாவது வச்சுக்க. டேய், சோகமா இருக்கும் போது கனவு கட்டி ஏன்டா பேசுற? ஒரு கை குடுறா. செட்டி வச்சிருக்கனே, அந்த சனியை போட்டு உடைச்சு தோலடா. எந்திரிங்க. நான் அப்பவே சொன்னேன், ஐஸ்வர்யா ராய்க்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், நீ ஓகேன்னு சொன்னா ஹனிமூனுக்கு ஆஸ்திரேலியா போலான்னு. கேட்டானா? ஆழ்வார்பேட்டை பொண்ணே போதும், நான் அடக்கமா வாழ்றேன்னா. இப்ப சட்டிக்குள்ள அடக்கமாயிட்டான்டா. என்ன நாதனே, சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்களா நரகத்துக்கு அனுப்புவாங்களா? இதுக்கு முன்னால அந்த 2 இடத்துக்கு நான் போயிட்டு வந்த மாதிரி என்ன கேள்வி கேக்குறீங்க? ஆனா நாதனுக்கு லவ் ஃபெயிலியர், அவனுக்கு சொர்க்கம் கிடைக்காது. கண்டிப்பா தான் கிடைக்கும். நாதனுக்கு மட்டும் லவ் சக்சஸ் ஆயிருந்தா சொர்க்கம் இங்கேயே கிடைச்சிருக்கும். குறுக்க பேசாதடா நாயே. அவனுக்கு கண்டிப்பா நரகம் தான் கிடைக்கும். அங்க எண்ணெய் கொப்பரையில நம்ம சில்லி சிக்கன வறுத்த மாதிரி அவனை வறுத்து எடுத்துருவாங்கடா. என்ன நரகத்துல மசாலா போட்டு இருப்பாங்களா போடாம இருப்பாங்களா? தொட்டுக்கிறதுக்கு சில்லி சாஸ் கொடுப்பாங்க. டோன்ட் டிஸ்டர்ப். ஹலோ, இருமா வர்றேன், என் ஃப்ரெண்டு கூப்பிடுறேன். அப்புறமா அப்படியே வா. ஓகேம்மா, ஓகே. இந்தம்மா போட்டோ இருக்கிற நாதன் கூட பிடிக்கலையா? இங்க இருந்து போயிடு. தயவு செய்து இங்க இருந்து போயிடு. தயவு செய்து இங்க இருந்து போயிடு. தயவு செய்து இங்க இருந்து போயிடு. சூப்பர் பவுலர் நீ. விழவே விழாத இருந்த விக்கெட்டை ஒரே அடியில் அடிச்சு வீழ்த்திட்டியடா. இல்லண்ணே, வழக்கமா கிரிக்கெட்ல போலர் பந்து வீசினா பேட்ஸ்மேன் தான் அவுட் ஆயிடுவாங்க. ஆனா எங்க விளையாட்டுல பந்து வீசின போலர் நானே அவுட் ஆயிட்டேன். போய் சொல்லாதே. இந்த விளையாட்டுல அவுட் ஆனது பவுலரும் கிடையாது, பேட்ஸ்மேனும் கிடையாது. ஐடியா கொடுத்த அம்பையர் நான் தான்டா அவுட் ஆயிட்டேன். ஏண்டா உண்மையிலேயே அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுதா? என்ன அப்படி கேட்ட? ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே அது மட்டும் தான் சொன்னாளா?
உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாலே. கண்ணுல காதல் கேமரா கொண்டு வந்தாலே சூப்பரா. ஹாய் மது, என்ன இந்த நேரத்துல? இதுக்கு முன்னாடியே வந்துக்கலாமே. காதலுங்கிறது ஷிஃப்டா? கவுண்டர்ல டோக்கன் பஞ்ச் பண்ணிட்டு தான் வந்து பாக்கணுமா? அதுக்கு இல்லம்மா, அவங்க அம்மா எதுக்கு? ஒரு வயசு பொண்ணு இந்த நேரத்துல வந்திருக்கே, உங்க வீட்டுல தேட மாட்டாங்களா? இப்பெல்லாம் வயசு பொண்ணுங்களை வீட்டுல தேடுறது இல்ல, வயசு பசங்களை தான்ப்பா தேடுறாங்க. ஓ, நானே லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். என்னன்னு? நாதன் ஒரு 24 வயசு தடி எனக்கு கடத்திட்டான். காலையில 10 மணிக்கு 10 லட்சத்தோட வரலன்னா 10 மாசம் கழிச்சு நானே ஒரு பாப்பாவோட வந்துருவேன்னு எழுதியிருக்கேன். நீ புரட்சி நாயகிதான். பணத்தோட எந்த அட்ரஸ்க்கு வர சொன்ன? இங்கதான் வர சொன்னேன். வரவன் கூட போலீஸையும் கூட்டிட்டு வந்துட்டான்னா பெண்ட கட்டிடுவான். பாத்தியாப்பா? நாதன், போலீஸ் வந்து அவங்க பெண்ட கட்டட்டும். நாம தீர்க்க வேண்டிய பிரச்சனை நிறைய பெண்டிங் இருக்கு. வந்துக்கோ. என்ன இவங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை? காவேரி பிரச்சனை. இவங்க 2 பேரும் தானே போய் தீர்க்க போறாங்க. இவங்க 2 பேரும் எங்க போறாங்க? அவங்க 2 பேரும் எங்க போறாங்க? இப்ப நம்ம 2 பேரும் எங்கடா போறது? ஏன்? அதான் பெண்ட கழட்ட வர்றானுங்களே. மிஸ்டர் நாத், ஒரு பேச்சு கொண்ட மிஸ்டர் ரோமியோ, மஜினு, அம்பிகாவதின்னு சொன்னா நீ அந்த காலத்துக்கே போயிடுறதா? பின்ன என்னப்பா, இது கம்ப்யூட்டர் யுகம். நீ என்ன கார்பன் பேப்பர்லயே இருக்கிறியே. அமெரிக்காவில் ஒருத்தன் எச்சி துப்புனான்னா அடையாறுல உட்கார்ந்து இருக்கிற மூஞ்சில நச்சுன்னு தெரிக்குது. இந்த சாக்லேட் யுகத்துல நீ லவ் லெட்டர் எழுதினா ஒரு லவ் எப்படி டெவலப் ஆகும்? சரி, இப்ப நான் என்னதான் பண்ணோம்? உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, லேசா கொஞ்சம் அமுக்கி விடு. ஐடியா வரணும்லப்பா. நீ என்ன பண்ண? நான் சும்மாதான் இருக்கேன். லேசா டச் பண்ணு. இது என்னது இது? மூக்கு. ஊர்ல இது என்னன்னு சொல்லுவாங்க? அமுக்குடா. அவன் லவ் பண்றான், நீங்க ஐடியா கொடுத்தீங்க. இடையில நான் எதுக்கு உங்க காலம் முக்கணும்? போகையா நீங்களும் உங்க காதல. பாத்தியா பிரதர், டாக் உட்கார்ந்து இருந்தது, சந்தர்ப்பம் பார்த்து கடிச்சு வச்சு ஓடி போச்சு. இந்த நாயோட எல்லாம் நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டா உன்னை ஒருத்தி எப்படி லவ் பண்ணுவா? பர்சனாலிட்டி இருக்குல்ல. நான் தான் அந்த சீனுக்கே போகலையே. உனக்கு ஐடியா வேணுமா வேண்டாமா? வேணும். அப்ப அந்த பர்சனாலிட்டி பத்தி பேச கம். காதலருங்க நெருக்கமா சந்திக்கிறதுக்கு ஒரு டார்க்கான இடம் வேணும். அதுக்கு சினிமா தியேட்டர் தான் கரெக்ட். உன் லவ்வர் அழைச்சிட்டு சினிமா கோட்டைக்கு போ. படம் போட வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இருட்டாயிரு. நீ சீனா ஆரம்பிச்சிரு. சீனா? சீனா என்னப்பா? காதல நீ 7வது 8வது இடத்த கூட பாஸ் பண்ணலையா? காதை கொடு. அண்ணே விடுங்க, சினிமாக்கு லேட் ஆயிடும். சரி, தமிழ் படத்துக்கு போகாத. என்ன? முதல் 2 ரீல் வரைக்கும் அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுப்பானுங்க, தங்கச்சிக்கு ஜாக்கெட் வாங்கி கொடுப்பானுங்க. இன்டர்வெல்ல அம்மாவுக்கு கொண்டு பாட்டு பாடிட்டு நிப்பானுங்க. உன் லவர் அதை பார்த்துட்டு கண்ணை கசிக்கிட்டு இருப்பா. நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. பேசாம இங்கிலீஷ் படத்துக்கு கூட்டி போ. எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஓ, ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஐடியா கொடுக்குறோம். நமக்கு ஒரு ஆள் செட் ஆக மாட்டேங்குது. டேய், என்னடா பண்ற? இருப்பா, டிஸ்டர்ப் பண்ணாத. வந்து தொலையண்டா. அப்பப்பப்பா, காலையில உன்னோட பேரும் தொலைய போச்சுடா. அக்கடான்னு நாங்க ஓட போட்டா, துக்குடா நீங்க ஏட போட்டா, தடடடா. டேய், உள்ள போய் 1 hour ஆச்சு. குளிச்சியா இல்ல குடுத்த நான் நடத்தினியா? 2 நாள் குளிச்சிட்டு ஒளியும் பார்த்தேன். பாத்ரூம்ல ஒளியும் மூலியமா? டிவி? நம்ம வீட்டு பாத்ரூம் இருக்கு, பக்கத்துல என்ன இருக்கு? அடுத்த வீட்டு பாத்ரூம் இருக்கு. டெரிவர் 2க்கு நடுவுல ஒரு ஓட்டையை போட்டு நானே ஒரு டிவி ஓபன் பண்ணிருக்கேன். பிரைவேட் சேனல். அடப்பாவி, ஸ்டார்டிங்கே கெட்டு போகும் போய. எழுத்து விட்டு வசந்தா 7 to 7:30. மாடி விட்டு மல்லிகா 7:30 to 8. என்ன குளியல் தெரியுமா? இதான் ஒளியும் மூலியமா? அம்மா பாடிட்டே குளிக்கிறாங்களே. பாட்டு சுமாரா இருக்கும், ஆனா பர்சனாலிட்டி சூப்பர். வசந்தாவுக்கு முதுகுல ஒரு மச்சான். மச்சம்னா மச்சான், மச்சத்துக்கே மச்சான். டேய், அடுத்த வீட்டு பொண்ணுக்கு குளிக்கிறத ஒளிஞ்சு பார்க்க அசிங்கமா இல்ல? இதுல என்ன அசிங்கம்? ஐ அம் நாட் சன்னியாசி. இன்னைக்கு மல்லிகா குளிக்கும் போது சோப்பை நழுவ விட்டா. மூஞ்சி பூரா சோப்பு, கண்ணை திறக்க முடியல. தேடுறா தேடுறா, எனக்கு சோப்பு தெரியுது, ஆனா நான் வாயை திறக்க முடியல. அவ சோப்பு கிடைக்காம தவிக்க, நான் சொல்ல முடியாம தவிக்க. சூப்பர் சீனப்பா, சூப்பர் சீனு. உனக்கெல்லாம் ஐடியா கொடுத்த மாதிரி அந்த பாம்பு நான் தூக்கல தொங்கிறேன்டா. அண்ணே வேணே, அண்ணே வேண்டாண்ணே, விட்டுருங்கண்ணே. அடச்சி, கிழவிய கிஸ் அடிச்சு அந்த அசிங்க முடிச்ச வாயால என்ன அண்ணனை கூப்பிடாது. அப்புறம் நான் சைலண்ட் சாப்பிட்டுருவேன். மிஸ்டர் நாதன், ஒரு மனுஷனை சாகடிக்கிறது தப்பு, சாகரவங்களை தடுக்கிறது தப்பு. இன்னைக்கு நல்ல நாள், நிறைஞ்ச அமாவாசையா இருக்கு, சீக்கிரம் போடுங்க. அடே மம்புட்டி வாயா, இதே கயிறுல என்ன எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு பாக்குறியா? அது நடக்காது மாவனே. என் வாய்கிலேயே உனக்கு சங்கு ஊதிட்டு தான்டா நான் போவேன். பிரதர், இந்த மெண்டல் ஹாஸ்பிடல் உன் கூட இருக்கிறதுனால உன் லவ் கன்ஃபியூஸ் ஆகுது. இவனை டிஸ்போஸ் பண்ணு. கெட் அவுட். இருட்டா இருந்ததுனால நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேனே. என்னையா கன்ஃபியூஸ்? உன் வயசுல நான் 40 அடிக்கு அந்த பக்கம் ஒரு பொண்ணு இருந்து மூச்சு விட்டா போதும் ஐயா. வயசு என்னன்னு கண்டுபிடிச்சிருவேன். நீ லோன் வாங்கி என்னையா வியாபாரம் பண்ண போற? ஆமா, நீ கிஸ் பண்ணிய அப்ப புருஷன் எங்க போயிருந்தான்? அவன் சிகரெட் பிடிக்க வெளியே போயிருந்தான், அதனாலதான் சீட்டு மாதிரி உட்காந்துட்டேன். அவனுக்கே பிடிக்காம தான் வெளியே போயிருக்கான்.
நீ ஏன்டா அவன் சீட்டு பக்கத்துல போய் உட்கார்ந்த? உடனே நான் தூக்கிலே தொங்கிடுறேன். அண்ணே ஜனங்க எல்லாம் என்ன பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிருப்பாங்கல்ல. ஆனா ஜனங்கள் முடியா முதல்ல அந்த பொண்ணு பத்தி என்னப்பா? போய் அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. காலையா? ஏன் விட மாட்டீங்களா? டூயிட் பாடும்போது மட்டும் உள்ளங்கால இருந்து உச்சந்தலை வரைக்கும் சைட்லயே மோப்ப பிடிச்சிட்டு போறீங்க, அப்புறம் அதே சைடுல ரிவர்ஸ் வர்றீங்க. இப்ப மட்டும் காலில் விட மாட்டீங்களா? போய் காலில் விழுயா. ஆனா ஒண்ணு அண்ணே, லைட்டா பாய் போச்சு, தெரியாம அவங்க அம்மா காலில் விழுந்துட்டேன்னு சொன்ன மகனை, இந்த தூக்கு கயிறு உனக்கு தான். இந்த முட்டையை வச்சு தமிழ்நாட்டுல ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆகியிருக்கானுங்க. இந்த முட்டை ஒண்ணு அவ்வளவு பாடுபடுத்துதா? என்ன ரொம்ப நாளா எனக்கு சந்தேகம், முட்டை முதல்ல வந்துச்சா இல்ல கோழி முதல்ல வந்துச்சா? சொல்லுங்க. எது முதல்ல வந்தா உனக்கு என்ன? வாங்கி வறுத்துங்கிற நாய் நீ, உனக்கு எதுக்கு இந்த ஆராய்ச்சி? பாரு, போய் 2 அவிச்சு முட்டை வாங்கிட்டு வா. சரி பாரு, 2ன்னா 2 தான். ஒன்ன கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த ஒண்ணு தானே அது, அந்த ஒண்ணு தானே இது, தன்னைத்தானே கேபி சுந்தரா மாதிரி பாடிட்டு இருக்க கூடாது. சரி பாரு, ஓட்ட உடைக்காம வாங்கிட்டு வா. சரி. அவுச்சு முட்டை எதுக்குண்ணே? உன் சங்கடத்தை போக்க சயின்டிபிக்கா யோசனை பண்ண. முட்டை அப்படியே இருந்தா தான் உடையும், அவிச்சுட்டா ரப்பர் ஆகிடும். அப்போ அவளை நான் கட்டி பிடிச்சா முட்டை உடையாதா? அவளை மட்டும் இல்ல, ஏன் 5-6 பேரை கட்டி பிடிச்சா கூட உடையாது. ஐயோ பெரிய ஆளு நீங்க. எலும்பு உடைச்சிட்டியாப்பா. டீசென்ட்டா லவ் பண்ணுங்கப்பா. in love with you. Breakfast ready. நானும் ready. Oh, you? முட்டை உடையாம உன்னை கட்டி பிடிக்க நானும் ரெடி. எப்படி? நோ டயலாக்ஸ், ஒன்லி ஆக்ஷன். என்னது அது? என்ன சத்தம்? ஒண்ணு இல்லையே. என்னது இது? முட்டை. முட்டை, அவுச்ச முட்டை, பாயில்ட் எக். தெரியுமே, நீ அப்பவே வந்தவ சவுண்ட் விட்டுட்டு வரும்போதே தெரியும் இதுல ஏதோ கோல்மால் இருக்குன்னு. ஃப்ராட். முட்டை உடையாம கட்டி பிடிக்கணும்னா வேற எப்படி முடியுமா? மூளை இருக்கா வாடகை விட்டுட்டியா? முட்டை உடையாம நான் கட்டி பிடிக்கிறேன். இதோ வரேன். முட்டையை விட உன் முடித பெருசா இருக்கு. கண்ணு மூடு. நானும் எத்தனையோ பார்ட்டி அட்டன் பண்ணிருக்கேன், ஆனா இந்த மாதிரி பார்ட்டியை நான் பார்த்ததே இல்லப்பா. இதெல்லாம் ஒரு பார்ட்டி அண்ணே, கொஞ்ச நாள் பொறுங்க, 5 ஸ்டார் ஹோட்டலே பார்ட்டி தரேன். 5 ஸ்டார் ஹோட்டலா? எதுக்குப்பா? அங்க பாரு, நீயும் நானும் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஓகே. அத பாரு, தரையில் உட்கார்ந்து செருப்பு எடுத்து தரையிலேயே அடிச்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது தலையில அடிச்சுக்க போகுது. பேங்க் மேனேஜருக்கு லோன் கேட்டு நீ அப்ளிகேஷன் போட்ட, அந்த அம்மா கிடையாதுன்னுச்சு. கிடையாதுன்னு சொன்னா பரவாயில்ல, கெட் அவுட் இல்ல சொன்னாங்க. கெட் அவுட் சொன்னா விட்டுட்டியா? நீ செட்டப்பே மாத்திட்டியே. நாங்கெல்லாம் காதல் பண்றதுக்கே கடன் வாங்க வேண்டியிருக்கு, நீ லவ் பண்ணி அதையே மூலதனமா வச்சு லோன் வாங்கிட்டியம்மா. ஜித்தமா நீயே. நான் லோன் வாங்க தகுதியே இல்லைன்னு சொன்னாங்க பாரு, அதனாலதான் எனக்கு ஆத்திரமே வந்தது. நீ ஆம்பளமா? நீ ஆம்பளை நம்ம எங்களோட நீ சேராதா? அதை விடுங்க. அந்த அம்மா பொண்ணே லவ் பண்ணி அவசிபாரிஸ்லயே அவ அம்மா கிட்ட லோன் வாங்கின பாருங்க. அதான்டா ஆம்பளை கணக்கு. ஆனா நான் மட்டும் ஐடியா கொடுக்கலன்னா அந்த பொண்ணை நீ லவ் பண்ணிருக்க முடியுமா? ஐயோ, அப்படி ஒரு பொண்ணு இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சிருக்காது, அப்புறம் எப்படி லவ் பண்றது? விளையாட்டா வீம்புக்காக தான் அவளை லவ் பண்ண. ஆனா அவளை என்னால மறக்க முடியல. அவளை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியுமா? ஆனா காதல் கண்ணுல தோன்றே மனசுல முடியும், மனசுல தோன்றே கண்ணுல முடியும். ஆனா காதலுக்கு கண்ணும் மனசுதான் முக்கியம். அதுதான் உண்மை. இது கண்ணு, இது மனசு. ஆரம்பிச்சுட்டான்டா. இதுக்கு நீ காதலிக்காமலே இருந்திருக்கலாம். ஹலோ ஹலோ சார், உங்க கம்பெனில எனக்கு ஒரு டைபிஸ்ட் வேலை வாங்கி கொடுங்க சார். எனக்கு கேஷியர் வேலை வாங்கி கொடுங்க சார். எனக்கு ஒரு வேலை வாங்கி தாங்க சார். உங்களை எல்லாம் அந்த கம்பெனில போட்டா கம்பெனி டெவலப் ஆகாதுமா, நீங்க டெவலப் ஆகிடுவீங்க. செப்பரேட்டா பிரைவேட்டா நான் ஒரு கம்பெனி வைக்கிறேன், நீங்க எல்லாம் அங்க வாங்க, உங்களை நான் டெவலப் பண்ணி விடுறேன். சாரி, பரவாயில்ல. பரவாயில்லையா? அப்ப இன்னும் ரெடி அடிச்சுக்கிறேன். என்னப்பா இன்னும் வரலையா? நல்ல நேரம் போயிட்டு இருக்குதுப்பா. ஹாய், மது வந்தாச்சு, மது வந்தாச்சு. வா. என்னப்பா இது வந்திருக்கு? இந்த ஆள் எதுக்கு வந்தான்? எல்லாருக்கும் இன்விடேஷன் அனுப்ப சொன்னேன், ஒப்பாதாரன்னு அனுப்புனேன், தாடிக்கார வந்து இறங்கிட்டான். யார் யாருக்கு இன்விடேஷன் அனுப்புறதுன்னு முறை இல்ல? ஆட முறையாவது நுறையாவது. இன்விடேஷன் கொடுத்தவனு வர்றான், கொடுக்காதவனு வர்றான், கூப்பிட்டவனு வர்றான், கூப்பிடாதவனு வர்றான். கூப்பிடாதவன் தான் நிறைய பேர் வந்திருக்கான் பாரு. எல்லாரும் கலர் குடிச்சிட்டு இருக்கானுங்க. ஏப்பா வந்தவனை வாண்டு கூப்பிட மாட்டீங்களா? கிழிஞ்சது போ. ஏன் வந்தேன்னு கேட்டுட்டு இருக்க, இதுல எங்க வாண்டு கூப்பிடுறது? ஏப்பா
சார்பா வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு. உனக்கு வான்னு கூப்பிட இஷ்டம் இல்லைன்னா இங்கிலீஷ்ல கம்முன்னு கூப்பிட்டு. சும்மா இருங்கண்ணே. முதல்ல தொழில் தொடங்க போறேன். நல்லவங்க 4 பேரும் வந்து வாழ்த்தா நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஆளுங்க வந்தா எப்படி உருப்புறோம்? ஏப்பா 1000 தான் இருந்தாலும் 500 தான் இருந்தாலும் உன் அப்ப இல்லையா? அப்பனா இருந்தா பரவாயில்ல. அயோக்கியனா எல்லாம் இருக்கான். இங்க இருந்து போக சொல்லுங்க. ஏப்பா சத்தம் போட்டு பேசாத பார்த்தால் காதல் விட போகுது. கார்ல விழட்டும் தானே இப்படி பேசுறேன். அப்படியா? இத காலையிலேயே நீ சொல்லி இருந்தீங்கன்னா ஒரு மைக் செட் வச்சு எங்க அப்பா ஒரு அயோக்கியன்னு நான் சொல்ல சொல்லிருப்பேன். நான் கெட் அவுட் சொல்றதுக்கு முன்னாடி அவர் இங்க இருந்து போக சொல்லுங்க. ஏற்கனவே மது வராது கோவத்துல நான் இருக்கேன். சார் இங்க வாங்க, இங்க வாங்க. உங்களை போயிட்டு அப்புறமா வர சொல்றேன். ஏன் இந்த 5 பைசா 10 பைசா மாத்தி வைக்கல போட்டுருக்கு. அப்புறம் நான் பிச்சுக்காரனா? அது எனக்கு தெரியாது சார். கத்திரிக்கோள் எடுத்து கொடுங்கப்பா, வெட்டி நான் போகணும். நிறைய ஓப்பனிங் இருக்கு. ஓ உங்களுக்கு நிறைய ஓப்பனிங் இருக்கா? எப்பா மத்தவனாவது கலர் குடிக்க வந்திருக்கான், இவர் கட்டிங் பண்ண வந்திருக்காரு. டேய் அந்த கத்திரிக்கோள் எடுத்து அந்த பக்கம் வைக்கடா. சே சுத்த மானகட்ட குடும்பமா இருக்கேன். டேய் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி உன் குடும்பத்தை பிளாஷ்பேக் பண்ணி பாடுறா. தள்ளுங்க சார், முக்கியமான விஷயம் பேசுனா. என்னது சைக்கிள் கேப்ல இவன் பெரிய மனுஷன் ஆயிட்டான்? சில நேரங்கள்ல இவன் பெரிய மனுஷனா இருப்பான், பல நேரங்கள்ல துண்டு பிட்டா இருப்பான். துண்டு போயிட்டுனா? ஆனா இந்த கொசுறு சார். ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு மாதிரி பேசுறீங்களே. நீங்க இந்த கம்பெனியில் பார்ட்னரா? சார் போங்க சார். சார் நீங்க சொல்லுங்க சார். போங்க சார். இது ஒரு அட, நீங்க பிரச்சனையா யார் பேசிட்டு சார்? இருக்கீங்க. மது எதிர்பார்க்காத இந்த மனுஷனுக்கு வரமாட்டான். ஏன்? என் பையன் மதுவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி டாட் நீங்க பார்த்து எந்த பொண்ணு சொன்னாலும் பரவாயில்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும். பாரியில இருந்து கொண்டாந்துருப்பேன். என்ன செண்டு பாட்டிலா? கிண்டல் பண்ணாத ஐயோ, பிரதர். என்னைய நீயும் பிறந்திருக்கிற உன் மகனும் பிறந்திருக்கிறா. அப்படின்னா என் வயசு என்ன? சாரி மை சன். அப்படி வா. இல்ல எனக்கு ஒரு மூத்த மகன் இருந்தாண்டா. ஸ்டாப். இருக்கிறானுங்க. நான் தான் தெரிஞ்சிட்டு இல்ல, அதை விடுங்க. மதுவையும் என் பையனையும் எப்படியாவது ஒண்ணு சேர்த்து வைக்கணும். அதுக்கு என்ன செலவானாலும் பரவாயில்ல. து, உன் லாடு புத்தியை காட்டு பாத்தியா? கல்யாணத்துக்கு தாயா செலவாகு, காதல் பண்றதுக்கு மூலதாயா செலவாகு. அந்த கர்மாந்திரம் தான் உங்ககிட்டயும் கிடையாது, உன் பையன் கிட்டயும் கிடையாது. அங்கதாயா சிக்கலே ஆரம்பம். ஆமா பேக்குமா இருக்கிறீங்க, இவ்வளவு சொத்து எப்படியா சேர்த்தீங்க? இல்ல பரம்பரை சொத்து. உடா உடா ரீலா உடா. சத்தியமா பரம்பரை சொத்து தான். என் மூஞ்சி பார்த்தா சுயமா சம்பாதிக்க மாதிரி தெரியுதா? தெரியலையே. இது பாருங்க, என் பையனுக்கு உடனடியா கல்யாணம்னு ஒரு பத்திரிக்கை அடிக்கணும். பொண்ணு பொண்ணு வாய்க்கு வந்த பேர் போடுவோம், ரம்பா பேர் போடுவோம், இல்ல நக்மா பேர் போடுவோம். நீ வம்புக்குன்னு அலையிறியா? கேஸ் போட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற பிசில இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இந்த பாருங்க, எப்பவுமே காதல மேல இருக்கிற கோவத்துல பொம்பளைக்கு இப்படித்தான் சிலிப்பிட்டு திரிவாங்க. அவனுக்கே இன்னொருத்தியோட கல்யாணம் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா கதறிட்டு வந்து கால் உழுவாங்க. இது மன்னர் காலத்துல இருந்தே நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நிறைய ஆதாரங்கள் கல்வெட்டுலயே இருக்கு. உடா உடா மறுபடியும் ரீலா உடுறாயா? சத்தியமா சொல்றேன். நீங்க வேணா இந்த கல்யாண பத்திரிகை கொண்டு போய் மது மூஞ்சில வீசுங்க. கதறிட்டு வந்து நம்ம கால் உழுகுறாலே இல்லைன்னு பாருங்க. டேய் நானா, அந்த வண்டியில பிரேக் இல்ல. மொத்தம் பிரேக்க புடிங்கி விட்டா. டேய் பிரேக் இல்ல, போகாத. பிரேக் இல்லடா. ஐயோ இந்த நேரம் பார்த்து இந்த தாடிக்காரன் எங்க போயிட்டான்? டேய் தாடி, யோ தாடி இங்க என்ன பண்ற? ஓ உனக்கு நேர காலமே தெரியாது. வண்டியில பிரேக் போடுங்க, அதுக்காக இதுக்குள்ள போக இருக்க முடியும். அது இல்லப்பா, அந்த கார்ல அந்த பொண்ணு போகுது. போட்டு அதுதான் பிரேக்க போடுங்க. கூட உன் பையனும் போறான். நானுமா? ஆமா. ஐயோ ஏய் இரு, அட ஜிப்ப போட்டு வா. ஏப்பா கிளைமேக்ஸ் வந்துருச்சு, இந்த நேரத்துல ஒண்ணு போட்டு இருக்கீங்க. அட வண்டி எடு சீக்கிரம். என்னப்பா இது? நம்மளுக்கு செய்யல ரொம்ப சுத்த மாதிரி இது மக்கள் பண்ணுது. எங்க பையன்? எங்க பையன்? ஒண்ணும் ஆகல. விஷம் சாப்பிட்டு சீரியஸ் ஆன நிலைமையில உள்ள இருக்காங்க. பேஷண்ட் சீரியஸா உள்ள இருக்காங்க. டாக்டர் நீ வெளியில இருக்கியா? யோ உன் பிளான தெரியுமியா? நீ சிலோன்ல இருந்து வந்தது என் பையனை கொண்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதா? யோ நீ டாக்டர்லையா கொலைகார? டேய் என் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை அடிச்சு அந்த ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிட வேண்டாம். சார் தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் நீ கேளுங்க. சொல்ற நான் என்ன கேட்கணும்? சார் நான் டாக்டர் தான், ஆனா வெட்டினரி டாக்டர். வெட்டினரி டாக்டர்னா உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல? ஆஹா. சும்மா கோட்டை போட்டுட்டு ஊருக்குள்ள ஜபர்தஸ்த் பண்ணிட்டு தெரிஞ்சுக்க. யோ மாட்டு பூசி போடுறவரு. சரி வர்ற வழியில் நாய் கடிச்சிருச்சு. சார் உங்களுக்கு ஒரு கேஸ் கிடைச்சிருச்சு. டேய் உன் டாக்டர். வணக்கங்க. எக்ஸ்கியூஸ் மீ, பேஷண்ட் ரிலேஷன் யாராவது இருக்கீங்களா? நாங்க யாருமே இல்ல. பாரு பாரு, போலீஸ் கேஸ் ஆகும்னு பயப்படுறான். நீ எல்லாம் ஒரு பெத்த தகப்பனா? கையெழுத்து கேட்பாங்க. போடு. அவங்க அம்மால கல்யாணம் பண்ணிக்கும் போது மட்டும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போட்டியா? அப்ப மட்டும் இனிச்சுதா? ஜஸ்ட் ஃபைன். பேஷண்ட்டுகள் எப்படி இருக்காங்க? ரொம்ப அக்கறையா கேக்குறானா? ஏய் எப்படிமா இருக்காங்க? அவங்களுக்கு சுயநினைவு வந்துருச்சு, ஆனா இங்க இருக்கிற எல்லாருக்கும் சுயநினைவு போயிடுச்சு. ஏன்? போய் பாருங்க. என்னது? மது என்னமாச்சு? இனிமேல் தானே ஏதாவது ஆகணும். என்னங்க 10 மாசம் கழிச்சு வந்து பாரு. இத பாருங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கோம். தயவு செஞ்சு ஐடியா கொடுத்து எங்களை பிரிச்சுடாதீங்க. எப்பா நான் ஐடியா கொடுக்க வரவே இல்ல. ஐடியாவின் ஹோல்சேல் டீலரே உங்க ஒப்பம் தான். ஏப்பா ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? சாரிப்பா. எது சரணம் ஐயப்பாவா? சாரி. சாரியாம்பா. தயவு செஞ்சு எங்க இருந்து போறீங்களா? ப்ளீஸ் கெட் அவுட். கெட் அவுட்னா என்ன அர்த்தம்? போகணும். வெக்கம் இல்ல வாய வெளியா? மது, உங்களை பிரிக்கிறதுக்கு நான் எந்த அட்டெம்ப்டும் பண்ணல. நானும் வெளியில போகணுமா?
இப்படி சுலோவா நீ டைலாக் பேசினாலும் நீ தான் தியாகி. வா போலாம்.